ஆளாக்கி என்னைக்கு கட்டி கொடுக்க 70வது வயதிலே குழந்தை பிறப்பதனால எந்த தப்பும் இல்ல. 70வது வயதிலே குழந்தையை பெற்று எடுத்தா குழந்தை தொட்டில் இருக்கும், பாட்டி கட்டில் இருப்பா. சரிதானே. அதோடு மட்டும் இல்ல, அந்த ஐயா அந்த பிள்ளைய தூக்கிக்கிட்டு கடை தெருவுக்கு போனான்னு வையே, என்ன ஆகும்? தெருவுல உள்ளவே வேணும்னே கேட்பான். என்ன கேட்பான்? ஏலே சுப்பிரமணி, என்ன பரமசிவம் உன் பேரனையா கூட்டு போற? இந்த நெக்கல் தானே வேண்டாங்கது. ஏன் பிள்ளைடா, ஏன் பிள்ளை? நீ பெத்த பிள்ளையா? உனக்கு வயசு என்ன, உன் பிள்ளைக்கு வயசு என்னடா? லேட்டா கிடைச்சி அதுக்கு என்ன செய்ய முடியும்? அப்படியா அப்படின்னு நக்கலா பேசுவான். அதனால நம்ம எதை எந்தெந்த வயதுல அனுபவிக்கணுமோ அதை அந்தந்த வயதில அனுபவித்து வாழணும். எந்தெந்த வயசுல அனுபவிக்கணும்? ஓரட்டில் ஓடி விளையாடணும், ஈரட்டில் கல்வியை கற்கணும், மூவெட்டில் முடியாத மனமும், நாலெட்டில் பெறாத பிள்ளையும், ஐயெட்டில் சேர்க்காத செல்வமும், ஆறெட்டில் செய்யாத சம்பந்தமும், 7 8 ஏகதலம் போகணும், 8 8க்கு மேல இருக்கவே கூடாது. போயிடணும். அதாவது ஒவ்வொரு வயதுக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் உண்டு. அந்தந்த வயதிலே அதை அனுபவித்து வாழணும். அவருக்கு 64 எங்கேயாவது? அப்படியா? எங்க தாத்தாவுக்கு தான் 64 முடிஞ்சு ரொம்ப வருஷம் ஆகுது. எப்போ? அப்படியா? பரவாயில்ல. அதனால நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி, மன்னாதி மன்னா என் மகுடமுடி ராஜமன்னா, நான் என்ன பாவம் செய்தேன், இதுவரைக்கும் குழந்தை இல்லை. கண்ணே நல்ல புளிய மரம், கண்ணே நல்ல புளிய மரம், கவிர் ஓடு வாழ மரம், கண்ணிலையும் காயாமலே, கவிர் ஓடி என்ன பலன் ஏவன்னவா, கவிர் ஓடி என்ன நாம் பருவத்திலே காயாமல் பழம்பழுத்து என்ன பலன்? இந்த வயதிலேயே பிள்ளை இல்லையே, நம்ம எந்த வயசுல பிள்ளை இருக்க போகுது? நமக்கு ஒரு குழந்தை இருக்க போகுது. ஏன் நாகக்கண்ணி, நீ ஒன்னும் கவலைப்படாத. தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள். நாமளை போன்ற திக்கச்சவர்களுக்கு தெய்வம் தான் நமக்கு துணை இருக்கும். அதனால ஆண்டவனாகிய
சிவபெருமானை நினைத்து அழைத்து அல்லும் பகலுமாக 60 நாளிகையுமாக 12 வருடமாகவே பகவானை எண்ணினாமல் தவம் இருக்க வேண்டும் என்று பகவானும் பார்வதா தேவியுமாக ஆதி கைலையிலே பகவானும் பார்வதியுமாக சரி ஆதி கைலையிலே கொலுவிருந்த நேரம் அந்த நேரம் நாகராஜனும் நாகக்கண்ணையும் பிள்ளைக்காகவே இரு பேர்களையும் நினைத்து தவம் இருக்க வேண்டும் என்று இரு பேர்களுமே எப்படி தவம் இருக்க வருகிறார்கள் எப்படி வெள்ளி சவா தலைமுழுகி வெள்ளி சவா தலைமுழுகி வெள்ளி சவா தலைமுழுகி தலைமுழுகி அவர் விரதம் அது இருந்து வாராய்ந்து அவர் விரதம் அது இருந்து வாராய்ந்து வெள்ளி சவா தலைமுழுகி வெள்ளி சவா ஐயா வெள்ளி சவா தலைமுழுகி தலைமுழுகி விரதம் அது இருந்து வாரா அவர்கள் விரதம் அது இருந்து நாட்டி கம்பத்துக்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கோழி முட்டை வைத்தார் ஓர் குண்டு ஊசியை நாட்டினார் கோழி முட்டைக்கு மேல் குண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேல் இரு பேர்களும் நாவை ஊன்றி கொண்டு வாளை ஆகாயம் ஆக்கமாக நிறுத்தி நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறார்கள். இப்படியாகவே இரு பேர்களுமே தவம் இருந்து வரும்பொழுது 12 வருடமாச்சு. 12 வருடமாகியும் பகவான் சிவபெருமான் வராமல் அழகரா சிவ சிவா அண்ணாமலை நாதா என் உண்ணாமலை பாதகா அநாதை ரச்சகா என் ஆபத்து குடையோனே ஈசா இறைவா என்று இறைவனின் நாமங்களை உச்சரித்து இரு பேர்களும் கண்ணீரை வடித்தார்கள். கண்ணீரை வடிக்கும் போது அங்கே ஆடாத கைலாசோ ஆடுதையா செய்யுதையா நகராத கைலாசோ ஆதி கைலாசோ என கண்டு மேல்
இருக்கிறது நகராத கைலாசம் நகண்டு மெல்ல ஆடும்போது ஆண்டவன் இவர் தவத்தை கண்டும் காணாதவரை போல ஆமா கலி உலகமெல்லாம் வடியிழக்கவே பயணமான போது பார்வதியும் அன்றைய தினத்திலே இறைவா உங்களோடு நானும் வருகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்னோடு நீ படியிழக்க வரணுமானா ஆனால் வாயை திறக்க மாட்டேன் மறுவார்த்தை பேச மாட்டேன் என்று பேச மாட்டேன் உங்க அண்ணன் கோபால கண்ணை மேல எனக்கு சத்தியம் பண்ணி கொடு ஒரு சத்தியம். ஆமா சத்தியம் பண்ணி கொடுத்தா என் கூட உன்னை அழைத்து கொண்டு போகிறேன் அம்மா அம்மா என்ற ஆண்டவன் சொல்ல பாப்பூட்டு சட்டங்களை வாங்கிய பார்வதி சிவனோடு பூலோகத்துக்கு வந்தார்கள். இரு பேர்களும் எவ்வுயிரும் தப்பாமல் இறையிழந்து முடிக்க பார்வதி நடந்து வந்த களைப்புனால ஒரு ஆலமரத்துக்கு அடியிலே அமர்ந்திருந்தார். அப்படியே உட்கார்ந்திருந்தாள். கீழே 10 ஆடு மாடு மேய்ந்து கொண்டே இருந்தது. மாடு மேய்க்கக்கூடிய பையன் சின்னஞ்சிறிய பாலகன் சரி அந்த ஆலமரத்துக்கு மேல ஏறி முனை கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டே இருக்கிறார். பார்வதி பார்த்தாள். ஐயோ புத்தி இல்லாத பிள்ளை அறிவில்லாத பாலகன் அவன் கீழே விழுந்தா பெத்தவனுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டானே. இறைவா உடனடியாக அந்த பாலகனை நீர்தான் போய் காப்பாத்தணும். ஏய் பார்வதி என் கூட வரும்போது உன்னை என்ன சொல்லி அழைத்து வந்தேன்? வாயை திறக்காத மறுவார்த்தை பேசாதன்னு சொன்னா இல்லையா? சொன்னீங்க. படியிழந்து முடிக்க வரைக்கும் தானையா பேச மாட்டேன்னு சொன்னேன். வேலை முடிந்து விட்டது, பாலகனை போய் காப்பாத்துங்க. உடனே சிவன் தன்னுடைய ஞான திருஷ்டியினால் பார்த்தார். சத்தியம் செய்து கொடுத்தாலே என்பெருமான் கோபால கண்ணன் மேல அவர் தான் இப்படி ஒரு சூழ்ச்சியவை ஏற்பாடு செய்திருக்கிறார். இதை அறிந்த சிவன் காப்பாற்ற முடியாதென்றார். பார்வதி காப்பாற்றவில்லையா நான் உங்க கூட வரமாட்டேன் என்று சொன்ன போது அப்ப ஆண்டவன் சொன்னார், சரி பார்வதி நீ சொன்னதை போல பிள்ளைய காப்பாத்துவோம். ஆனா ஒண்ணு, அவன் கீழே விழும்போது அம்மான்னு சொல்லி விழுந்தா பார்வதி நீ காப்பாத்து, அப்பான்னு சொல்லி விழுந்தா நான் ஆண்டவன் பகவான் போய் காப்பாத்துக்கிறேன். இரு பேர்களும் பேசி முடித்தார்கள். பாலகன் வெட்டு முடிந்தான் கீழே வாரா. ஏ பாவி அம்மான்னு சொல்லி இருக்கலாம், அப்பான்னு சொல்லி இருக்கலாம். இவன் அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. அத்தனையும் விட்டு பாவி நான் செத்தேன்னு விழுந்தாயா. செத்தே போனான். செத்தேன் என்று விழுந்தான், செத்து போனாண்டி. என் பேச்ச நீ கேட்டியா பார்வதி? அவங்க வாயிலிருந்து எந்த வார்த்தை வருதோ நம்ம வாழ்க்கை அப்படித்தான் இருக்குமா. அவன் வாழ்க்கை அவன் வாயில நல்ல வார்த்தையே பேசினா நல்ல வாழ்க்கையே கிடைக்கும். தேவையில்லாம தீய வார்த்தைகளை பேசினா நமக்கு அதான் கிடைக்கும். இன்னைக்கும் கல்லெத்தி விழுந்தா என்ன அம்மான்னு சொல்லிடணும், இல்ல அப்பான்னு சொல்லிடணும். செத்தண்டா அப்படின்னா நமக்கு அதான் கிடைக்கும். பிறகு அதனால பாலகன் கீழே விழுந்தா செத்து போனாவா நம்ம போவோம், கைலாசம் போவோம். ஆண்டவனும் பார்வதியுமாக அந்த நல்ல இடத்தை விட்டு அவர் அந்த நல்ல இடத்தை விட்டு ஆதி கைலாசம் போவோம் என்று நாகலோக வழியாக நடந்து மெல்ல வாராரு. அவர்கள் நடந்து கொண்டு அவர நாகலோக வழியா நடந்து மெல்ல வாராய். பார்த்தால பார்வதி ஆண்டவா பரம்பொருளே நாகம் இரண்டும் தவம் இருக்கக்கூடிய காரணம் என்ன? 12 வருடமா பிள்ளை இல்லையம்மா. அதனால நாகராஜனும் நாகக்கண்ணியும் பகவான் என்னை நினைத்து தவம் இருக்கிறார்கள். இறைவா குழந்தைக்காக தவம் இருந்தா நீங்க இப்பொழுதே குழந்தை பாக்கியத்தை கொடுத்தா என்ன? உடனே கொடுக்க வேண்டியதானே? குழந்தை வரம்னா என்ன சாதாரணமா கொடுக்க முடியுமா பார்வதி? அவங்க போன ஜென்ம பூர்வீக கணக்க பார்த்தா தான் குழந்தை பாக்கியம் கொடுக்க முடியுமா? கொடுக்க
கொடுக்க முடியும். கொடுக்க முடியாதான்னு என்னால சொல்ல முடியும். சொல்ல முடியும். கணக்கை பார்க்கணும்னா அப்ப யார பார்க்க? கணக்க பார்க்கணும்னா பெரிய கால்குலேட்டர் வேணும் வேண்டியதானே? அந்த கணக்கு இல்ல. பிறவி பாவ புண்ணிய கணக்கை பார்க்கணும்னா சித்திரபுத்திர நயினார் வரணும். கைலாச கணக்கப்பிள்ளை சித்திரபுத்திர நயினார் வரணும். அப்ப சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்து நாகராஜன் நாகக்கண்ணியினுடைய கணக்கை பார்த்தார். பார்த்தார்கள். கணக்கிலே 2 பேருக்கும் குழந்தை இல்லை. ஐயோ. அப்ப பார்வதா தேவி சொல்லுகின்றார், என்ன சொன்னாள்? என்னை போல் பெண்ணல்லவா இறைவா, இறைவா பெண்ணுக்கு மனம் இறங்கி நீங்கள் பிள்ளை வரத்தை கொடுக்க வேண்டும். மங்கைக்கு மனம் இறங்கி நீங்கள் மதலை வரத்தை கொடுத்தாக வேண்டும் ஐயா. வேண்டும் ஐயா. அப்ப இறைவனாகிய பகவான் அடியடியம்மா பார்வதி, ஏடியம்மா பார்வதி, என்னுடைய வார்த்தைக்கு பாவம் செய்த 2 பேருக்கும் பிள்ளை வரம் கொடுத்தா பிள்ளை மோசம் வந்துச்சு. மடலை வரம் கொடுத்தா மனக்கவலை வந்து சேரும். குழந்தை வரம் கொடுத்தா குழந்தை வரம் கொடுத்தா கொடுங்கவலை வந்து சேரும். குழந்தை வரம் கொடுத்தா அவர்களுக்கு கொடுங்கவலை. அங்க ஆண்டவனும் சொன்ன போது மேலை இசை கலைஞர்கள் உடனே ஆலயத்துக்கு வரும்படி அழைக்கிறார்கள். மேலை இசை கலைஞர்கள் பூசையாக இருப்பதனால் உடனே ஆலயத்துக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறார்கள். அப்படியானால் பாவம் செய்தவருக்கு பிள்ளை வாக்கியம் கொடுக்க முடியாது என்று சொல்ல, அப்ப ஆதிபராசக்தி என்னை போல் பெண்ணல்லவா இறைவா, நீங்க இப்பமே குழந்தையை கொடுக்க வேண்டும். என்னால் முடியாது என்று ஆண்டவன் சொன்ன போது நீர் மட்டும் இப்ப குழந்தை பாக்கியம் கொடுக்கலைன்னா உங்க கூட நான் வரமாட்டேன். கைலாசத்துக்கு வரமாட்டேன். உங்களை கடவுள் என்று சொல்ல மாட்டேன் ஐயா. ஐயா உனக்கு பாத பூஜை கிடையாது. உனக்கு பணிவிடை கிடையாது. பச்சை தண்ணி கூட இனிமே உமக்கு நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன அவரு சிவன் எவ்வளவோ சொன்னாலும் என்னால முடியாதுன்னார். இனிமே நாமல் குழந்தையை கொடுக்காம விடக்கூடாது என்று ஆங்கார கோபம் கொண்ட ஆதிபராசக்தி பார்வதி அவள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? நீங்க இப்போ கொடுக்காவிட்டா நிச்சயமா நான் கொடுப்பேன். என் பகவானும் கொடுக்காவிட்டா பார்வதியா நான் கொடுப்பேன். ஐயா கடவுள் நீங்க கொடுக்காவிட்டா சாமி கண்டிப்பாக நான் கொடுப்பேன். என்று பார்வதியும் சொன்ன போது பகவானோ ஏது சொல்வார்? ஏய் பார்வதி, என்னை எதிர்த்து குழந்தை வாக்கியம் கொடுக்கணும் வேணுமானா நீயே போய் பிள்ளையா பிறக்கணும் போ. ஆண்டவா, நாகத்தின் வயத்திலே சக்தி நான் கருவாக சனிப்பதற்கு சட்டம் இல்லை. மாற்று வரம் தர வேணும் என்று சொல்ல, அப்படியானால் அமிர்தம் என்னும் 8 கலசத்தை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் வரமாக கொடுத்து அவரை 21 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலமாகவே பூஜை இருந்து வர சொல்லு. உன் 1008 சொருபத்தில் அற சொருபமாகி அட்ட காளியாக போய் நீ பிறக்கணும் இந்த ஆண்டவன் வரம் கொடுக்க நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்குடியாளுக்கும் அமிர்தம் என்னும் 8 கலசத்தை வரவழைத்து வரமாக கொடுத்து ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வர சொன்னார்கள். 2 பேர்களும் மரங்களை வாங்கி மேலவாசல் கோட்டையிலே வைத்து அதை வட்ட வடிவமாக அடுக்கி நாகம் தன் உடலை போட்டு சுத்தி படத்தை மேலே விரித்து 21 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலமாகவே தவம் இருந்தார்கள். அது 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை அன்று 8 கலசத்தில் யாரெல்லாம் வந்து அவதாரம் செய்ய போறா தெரியுமா?